ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பார்க்க போறோம்னா, மாங்காய் வத்தல் தான் செய்ய போறோம். மாங்காய் வத்தல் வந்து இந்த வெயில் காலத்துல இந்த சீசன் மாங்காய் சீசன் வந்தாலே எல்லாருமே மாங்காய் வத்தல், இந்த உப்பு காயின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடுவாங்க. சரி நம்மளும் போடலான்னு சொல்லிட்டு 6 கிலோ ரூ. 100 சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் ஊர்ல. வண்டியில கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல பெரிய பெரிய மாங்காய். நல்லா பழுக்கிற கண்டிஷன் பாருங்க. நல்லா பாதி பழுத்துருச்சு. நான் தான் வெட்டி போட்டேன். அருவாமனையில தான் அரிஞ்சோம். அந்த வெட்டுனா வந்து அத வெட்டுனா அந்த இதெல்லாம் சிதறிடும்னு சொல்லிட்டு நாங்க வந்து அருவாமனையில வச்சு அரிஞ்சாச்சு. நல்லா சதம் மாங்காய், சூப்பர் மாங்காய் அது. அது அரியும்போது ஒரு வட்டம் ஒண்ணு முளைச்சிருந்துச்சு பாருங்க. சரி பார்த்துருந்தா நம்ம வந்து முளைக்கயே வச்சிருந்துருக்கலாம். அத 2 கட் பண்ணிட்டேன். நான் தான் கட் பண்ணிட்டேன். உள்ள இருக்கிறது நம்ம எப்படி தெரியும்? அதனால தெரியாம தான் கட் பண்ணிட்டேன். பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஃபர்ஸ்ட்டே நாங்க வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கட் பண்ணது முடியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணோம். ஃபுல்லா முழு மாங்காவ எடுத்து நாங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோம். கட் பண்ணிட்டு வேற ஒரு 4, 5 டைம் அம்மா அலசிட்டு உப்பு நெறைய போடணும் இதில. அப்பதான் கெட்டு போகாது. ஒரு 2 வருஷமா இருந்தாலும் அது கெட்டே போகாது. உப்பு நெறைய போட்டீங்கன்னா வண்டு இது மாரிலாம் பூச்சிலாம் பிடிக்காது. நல்லா நெறைய உப்பு போடுறனால. அது உப்பு போட்டு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுருவாங்க. புளி கிளி ஊற வச்சுட்டு காலைல வந்து அடுப்பு வச்சு சூடு பண்ணுவாங்க. அந்த ஆவி வர வரைக்கும் லைட்டா வேகணும். ஆவி வர வரைக்கும் நல்லா வந்து ஹீட் பண்ணுவாங்க அந்த மாங்காய் வச்சு. இன்னைக்கு நான் தான் வந்து அடுப்பு எரிச்சு எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் நாளைலேருந்து காய வச்சுருவாங்க. இன்னையிலேருந்து காய வைப்பாங்கன்னு தெரியல. சரி நான் வந்து மிளகா மல்லிலாம் வாங்கியிருந்தோம். ஊருக்கு கொண்டு போகிறதுனே மிளகா மல்லி வாங்கியிருந்தேன். அதை கூட நான் தான் காய வச்சுட்டு வந்தேன். சரி அதான் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் பக்கத்துலேயே வடகமும் காய்ஞ்சிச்சு. வடகம், மாங்காய் வத்தல். இது நல்லா காய்ஞ்சிருச்சு. எங்கள் வீட்டு மாங்காய் தான் இது. எங்கள் வீட்டில உள்ள மாங்காய். எங்கள் வீட்டு மாங்காய் நாங்கள் வெட்டி போடல. இது வந்து பக்கத்து வீட்டில வெட்டி போட்டிருந்தாங்க. நாங்க வெட்டி போடல. அது வந்து பழத்துக்கு தான் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டு மாங்காய். அந்த மல்கோவான்னு சொல்லுவாங்க. அதான் எங்கள் வீட்டில இருக்குது. அது நெறைய இந்த டைம் செம்ம மாங்காய். ஒரு கிளை கூட இல்ல. அந்த அளவுக்கு காய்ச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் அணிலு, கிளி இதெல்லாம் சாப்பிட்டு போணுச்சு. நாங்க எதுவுமே அத பண்ணவே இல்ல. ஃபுல்லா எங்க வீட்ல பாருங்க கூரை வீடு இல்லாத வீடே கிடையாது அங்க. எல்லார் வீட்டுக்கும் ஒரு கூரை வீடு இருக்கும். ஏன்னா, அதில வந்து விறகடுப்பு இது மாரிலாம் எரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூரை வீடு இருக்கும் எல்லார் வீட்லயும். இது எங்க வீடு கிடையாது. பக்கத்து வீட்ல தான் நான் நின்னுட்டுருக்கேன். எங்க வீடு வந்து இது கிடையாது. அப்புறம் வந்து வெட்டி போட்ட மாங்காய் ஒரு நாளே இந்த அளவுக்கு காய்ஞ்சிருச்சு. செம்ம வெயிலு. ஒரு நாளே இந்த அளவுக்கு காய்ஞ்சிருச்சு. காஞ்சா வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு நெனச்சோம். ஆனா காயல. எங்க பெரியம்மாவே தான் மாங்காய் கொண்டு வந்து குடுத்தாங்க. இது வந்து அடமாங்கான்னு சொல்லுவாங்க. உப்பு காயின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாப்பாடுக்கு தயிர் சாதத்துக்கு, இது மட்டும் சாதத்துக்குலாம் தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே புளியும் காய வச்சிருந்தோம். அதெல்லாம் எடுத்தாந்து மழை வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே சீக்கிரம் எடுத்தாந்து ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் மழை வந்துருது டெய்லியும். எடுத்தாந்து வச்சாச்சு. ஊருக்கெல்லாம் பேக் பண்ணணும். நாளைக்கு ஊருக்கு போறனால எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் ஊருக்கு போகிற வீடியோ நெக்ஸ்ட்டு ஊருக்கு போகிற வீடியோ அதிலே கன்டினியூவா வரும். ஊருக்கு வந்து என்னென்ன பொருள் எடுத்து வந்திருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கையாந்தொரை வந்து நான் பறிச்சுட்டு வந்தேன். ஊருக்கு நாள் போகும்போதே அந்த நாத்தங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் விட்டுட்டு வர மனசே இல்ல. அதெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து நல்லா எங்க ஊருக்கு எடுத்து வந்து காய வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டேன். இந்த ஒரு நாள்லயே இந்த அளவுக்கு காய்ஞ்சிச்சு ஊருக்கு எடுத்து வந்துட்டு. நான் ஊருக்கு என்னென்ன எடுத்து வந்தேன்னா, இது வந்து காய வச்ச இது கையாந்தொரை, குப்பைமேனி, புளி. இந்த அளவுக்கு புளி போதும். ஏன்னா நான் எப்படியும் மாசம் 2 டைம் 2 மாசம் ஒரு டைம் ஊருக்கு போறோம்ல, அப்பைக்கப்ப எடுத்து வந்துக்குவோம். புளி அங்கேயே இருக்கும். நான் இங்க எடுத்துட்டு வர மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துட்டு வருவேன். அதே மாட்டம் மிளகா, மல்லி இதெல்லாம் அரைச்சது. மிளகா, மல்லிலாம் அரைச்சு எங்க அம்மா 2 கவர், 3 கவர் போட்டே குடுத்தாங்க. அ கவர் இதாயிரும்னு சொல்லிட்டு 2, 3 கவர். அப்புறம் மாங்காவும் எடுத்து வந்துட்டேன். எங்க அம்மா மாங்காய் வேணேன்னு கரெக்ட்டா ஆட்டோ வந்துச்சு. எங்க அம்மா மாங்காய் எடுத்துட்டு போனாலே போ அப்படின்னு சொல்லி ஏன்னா அதே எனக்கு நெனப்பா இருக்கும். எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2, 3 மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாங்காய் ரொம்ப பிடிக்கும். சும்மாவே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வடகம், வத்தல் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இன்னும் நெறைய பொருள் எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டேன். அதனால வீடியோ போட முடியல.